நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தொகுப்பில் 2019ஆம் ஆண்டுக்கான கடகராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தான் பார்க்க இருக்கோம். பெரும்பாலும் நம்ம சொல்கிறது எல்லாம் பொது பலன் தான். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உங்களோட பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க நல்ல ஜோதிடரை போய் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம பொது பலன்களை மட்டும் பார்க்கலாம். பெரும்பாலும் தொட்டதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க சூழ்நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா கையில் பணப்புழக்கம் இருக்குது, நல்ல ஆரோக்கியம் நீடித்து இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதெல்லாம் வாஸ்தவம் தான். வாஸ்தவம்னா என்னென்னா காய்ச்சல், தலைவலி, இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு இருக்கும். பெருசாக பிரச்சனைகள் எதுவுமே மருத்துவத்துறையில் சில பேர்த்துக்கு மட்டும் ஏற்பட்டிருக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. இந்த வருடம் எப்படி உங்களுக்கு இருக்க போகுதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். வேலைன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொருளாதார ரீதியாக பணப்புழக்கம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரொம்ப சாதகமாக ஒருத்தருக்கு இருக்குன்னா அது கடகராசி நேயர்களுக்கு இருக்குது. அது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடல் நலத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் கட்டாயம் ஏற்படும். ஒரு நாள் தலைவலி வரலாம், ஒரு நாள் காய்ச்சல் வரலாம், ஒரு நேரத்தில் சளி பிடிக்கலாம், இல்லை சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்துட்டு போகலாம். அதில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். காய்ச்சல் தானே வந்துச்சு, இப்போ என்ன பண்ணுது அப்படின்ட்டுலாம் அசால்ட்டாக இருந்துடாதீங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நாட்பட்ட வியாதிகள் மாதிரி கண்ணுக்கு தெரியுதுன்னா உடனே மருத்துவர் அணுகிறது சரியாக இருக்கும். நம்ம வீட்டில் ஃபஸ்ட் எய்ட் எடுத்துக்கிற மாதிரி சாதாரண ஒரு பிரச்சனைக்கு நம்ம எடுத்துக்கிற மாதிரி எதையும் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது இந்த வருஷம். அதை மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருந்துக்குங்க போதும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருடத்தில் உள்ளது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நம்ம இந்த 2வது மாதம் பிப்ரவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசி 2 மாதம் நவம்பர் டிசம்பர் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, அது சம்மந்தமாக உங்களுக்கு நற்செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 மாதத்தில் அதாவது 2-3 மாதங்கள்லேயும் 11வது 12வது மாதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிருச்சு, அல்லது சம்பள உயர்வு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமாகவே உங்கள் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குது. அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்கள் கைக்கு பணம் சேரும். அம்மா வகை உறவுகள்லையோ அப்பா வகை உறவுகள்லையோ ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் கையில் பணம் இந்த வருஷம் நல்லா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதை சரியான மூலதனம் பண்ணுறது கரெக்டு. யாராச்சும் 2 வட்டிக்கு தர்றேன் 3 வட்டிக்கு தர்றேன்னு ஆசை காமிச்சாங்கன்னா அங்கே கொண்டு போய் போட்டுறாதீங்க. ஏன்னா நல்ல காலம் இருக்கும்போது பணம் வரும். அதே கொஞ்சம் திசை மாறுது அப்படிங்கும்போது போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதனால் மூலதனம் பண்ணுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய காலகட்டம் இது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக பிஸ்னஸ் தொடங்குறீங்க அப்படிங்கிறதோ, அல்லது அந்த பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறீங்க அப்படிங்கிறதோ, அதுக்கான காலகட்டம் இந்த வருடம் சிறப்பாக இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் தொடங்கினாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிறத ஆல்ட்ரு பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி, இந்த வருஷம் துணிஞ்சு பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராது, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் பொருளாதார நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டோம். வருஷம் முழுவதும் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த 4 மாதம் சொன்னது உங்களுக்கு சிறப்பான செய்தி காதுக்கு வரும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 12 மாதமே உங்கள் கைக்கு பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படியோ ஒரு வகையில் சேர்ந்துடும். அதே சமயத்தில் நம்ம சொன்னோம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. மார்ச், ஏப்ரல், மே, ஏன்னா பிப்ரவரி மார்ச்சில் பணம் வரும்னு சொல்லியிருக்கோம். அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பீங்க. மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரி இடத்துலலாம் பண நஷ்டம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தேவையில்லாத மூலதனம் செய்கிறதோ, ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போய் மூலதனம் பண்ணுறது, அல்லது யாராச்சும் சொல்கிறாங்கன்னு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு பணத்தை போடுறது, இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் சுதாரித்து இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா சம்பாதிக்கிற பணத்தை சேஃப்டி பண்ணிக்க முடியும். அதே போல் கல்வியில் இருக்க மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் படிக்கிறது எல்லாமே அங்கே கேள்வியில் வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எந்த விஷயமுமே கிடையாது. எல்லாமே நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும். அதே போல் உங்களுக்கு படிப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷத்துலன்னு குறிப்பிடப்படுது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வருவாய் பயங்கரமாக உயர்ந்திருக்கும். அதே போல் உங்கள் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாபம் வந்திருக்கும். உங்கள் சொந்த பந்தம் நண்பர்கள் எல்லாமே உங்களை தலையில் தூக்கி வச்சு ஆடக்கூடிய காலகட்டம் இது. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப உயர்ந்திருக்கும். தம்பி சொன்னால் சரிதான், அக்கா சொன்னால் சரிதான், சரியாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மனநிலையை இந்த காலகட்டம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். உங்கள் மீது அதிக மதிப்பும் மரியாதையும் இந்த காலமானது உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 2019 அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். பொருள் செய்கிறது அப்படிங்கும் போது அதோடு சேர்ந்து சில இழப்புகளும் இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கத்தான் கூடும்.
இழப்புகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு பொருளை வாங்குறீங்க, டக்குன்னு கையை விட்டு தவறி விழுந்துருச்சு, உடஞ்சி போச்சுனாலும் அதுவும் இழப்பு தான். அல்லது கொண்டு போகிறீங்க, மறந்து பரிசு எங்கேயாச்சும் வச்சுட்டு வந்துட்டிங்கனாலும் அது இழப்பு தான். கொண்டு போகும்போது யாராச்சும் எடுத்துகிட்டு போயிட்டால் இழப்பு தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்கிறது நல்லது அந்த 3 மாதத்தில், மார்ச், ஏப்ரல், மே அந்த காலகட்டங்களில். காதல், திருமணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கைகூடும் வண்ணம் இருக்கும். அதாவது இந்த வருஷம் கல்யாணம் நடக்குது அப்படின்னா ரொம்ப நல்ல வரனா உங்களுக்கு வந்திருக்கும். நல்லபடியாக கல்யாணமும் நடக்கும். உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறவுகளை பேணுறதுலேயும் இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க. எந்த பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களை கேட்டு முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷகரமான முடிவாக நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு குறிப்பிடப்படுது. ஆக மொத்தம் இந்த 2019 அப்படிங்கிறது கடகராசி நண்பர்களுக்கு வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம்ம பூமி, நம்ம தமிழ், நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.